பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. தும் தக்க தும்பு தக்க தும்பு தக்க தும் தக்கு. நான் பிறந்தது அம்மாவாசை, நான் வாழ்ந்தது பௌர்ணமியா. துந்து துந்து தூது தூது, தும்பு 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 தும்பு, டோன் 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 டோன், தும் தக்க தும் தக்க தும் தக்க தும் தக். குரங்கில் இருந்து பிறந்தானா மனிதன், மனிதன் குரங்கை பெற்றானா. ரெண்டு மேமி இல்லையே, யாரை கேட்பது? நான் சொல்வது உண்மை, நீ நம்புனா நம்பு, அதனால் எனக்கு ரொம்ப தொல்லையடா. தும்பு 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 தும் தும். ஒன்றிய தலைவர் அப்படியே என்னடா இது அப்படின்னு பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ உலகம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், பூமி அப்படியே பைய சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்போ உள்ள உலகம் ஆரம்பத்து காலத்தில் காற்று அதிகமாக அடிச்சிச்சு, பனி அதிகமாக இருந்துச்சு, எங்கே பார்த்தாலும் ஐஸ் கட்டி மாதிரி சில்லுன்னு இருந்துச்சு. சூரிய வெப்பம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. கடலுக்குள்ளேயும் தண்ணிக்குள்ளேனா முதல் சீவ உயிரினங்கள் உயிரோட்டம் கொடுத்தாங்க. இயற்கை தண்ணிக்குள்ளே உயிரோட்டம் கொடுத்த உடனே அது அப்படியே கஷ்டப்பட்டு தண்ணிக்குள்ளே வாழ்ந்துச்சு. அப்போ சுவாச மூச்சு காற்று விட முடியாமல் முக்காவாசி சீவங்கள், வாழக்கூடிய சீவங்கள் செத்துப்போச்சு. காவாசி சீவங்கள் கடலுக்குள்ளே தண்ணிக்குள்ளே தான் உயிரை கொடுத்து சீவத்தை கொடுத்துருக்குறாங்க இயற்கை. காவாசி உயிருக்கு போராடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இதனால் நிலைமை என்னன்னா படுமோசமாக ஆகிவிட்டது. 6 ஜெனரேஷன் தலைமுறையில் உலகம் அழிந்த உடனே தண்ணிக்குள் இருக்கிற சீவங்கள் உயிரினங்கள் எல்லாமே செத்து போச்சு. 7வது ஜெனரேஷன் தலைமுறையில் அந்த பூமி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சுற்ற ஆரம்பிச்சு, அப்போ சூரியன் 12 மணி நேரம் நல்லா சூரியன் பளிச்சுன்னு அனலோடு உதிச்சுக்கிட்டு இருக்கிறது. அனலோடு உதிச்சுக்கிட்டு இருக்குது சூரியன். சந்திரன், நிலா அவங்க 12 மணி நேரம் அதற்கு ஏற்ற நிலாவை கொடுக்குது. அதனால் குளிர்ந்த காற்று கம்மியாகிவிட்டது, இயற்கை காற்று கம்மியாகிவிட்டது, ஐஸ் கட்டியெல்லாம் சரிசமாக ஆகிவிட்டது. அப்போத்தான் கடலுக்குள்ளே தண்ணிக்குள்ளே இருக்கிற உயிர் சீவங்களுக்கு சுவாச காற்று மூச்சு விடுறது, வெளியே விட்ட மூச்சை உள்ளே இழுக்கிறது சுவாச காற்று. அப்போ தான் அவங்களுக்கு வருது 7வது ஜெனரேஷன் தலைமுறையில். அப்போ எல்லா உயிரினங்களும் அப்படியே கரை மேலே ஏறி, எல்லாம் கரை மேலே ஏறி வாழ பிறப்பிட்டு விட்டது. அப்பத்தான் இயற்கை அப்படியே படர்ந்து போய்கொண்டு இருக்கிறது. மலைகள் அப்படியே படர்ந்து போய்கொண்டு அதிகமாக இருக்கிறது. அப்போ குரங்குகள் வந்து சாம்பல் நிற கலர் குரங்கு, அரைவாசி சாம்பல் காவாசி சுகப்பு இணைஞ்ச கலர் உள்ள குரங்கு, பாதி சுகப்பு பாதி சாம்பல் கலரில் இருக்குத குரங்கு, சிவப்பு கலரில் இருக்குத குரங்கு, கருங்குரங்கு, வால் நீட்டமாக இருக்கும் அந்த குரங்கு, இப்படியே விராட்டிச்சு விதவிதமாக குரங்குகள் அப்படியே விதவிதமாக வருது. விராட்டிச்சு விதவிதமாக குரங்குகள் அந்தந்த மலைக்கு தகுந்தாப்புல, அந்தந்த இயற்கை தகுந்தாப்புல மாற்றமாக அப்படியே குரங்குகள் வந்துக்கிட்டு இருக்கு. அதில் தான் மனித குரங்கு, ஆண் குரங்கும் பெண் குரங்கும் அப்படியே கலராக அந்தந்த மலைக்கு தகுந்தாப்புல, அந்தந்த லொக்கேஷனுக்கு தகுந்தாப்புல மலைகள் படர்ந்து போகுது, இயற்கை படர்ந்து போகுது, குரங்குகள் அதிகமாக படர்ந்து போய் கொண்டு இருக்கிறது.
மனித குரங்களும் ஆண் குரங்களும் பெண் குரங்குகளும் சாம்பல் கலரு, சாம்பல் சிகப்பு காம்பினேஷன் கலர் குரங்கு, முக்காவாசி சாம்பல் காவாசி சிகப்பு கலர் கனெக்ஷன் குரங்கு, அமெரிக்கா குரங்குன்னு சொல்லுவாங்க அந்த குரங்கு, கருங்குரங்கு, வாழை அதிகமாக வச்சிருக்கிற குரங்கு, சிகப்பு கலர் குரங்கு, இந்த மாதிரி அந்த இயற்கைக்கு தகுந்தாப்புல இந்த மாதிரி குரங்குகள் மனித குரங்குகளும் இந்த மாதிரி மனித குரங்கு ஆண் குரங்கு புண் குரங்குன்ட்டு இந்த மாதிரி விராட்டிஸாக அது செகசோதியாக அந்தந்த கேட்டகரிக்கு தகுந்தாப்புல மாறி மாறி கலரோடு அந்தந்த மலைக்கு தகுந்தாப்புல மாறி மாறி கலரோடு எல்லா குரங்குகளும் எல்லா வித குரங்குகளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இதோடு நான் முடித்துக் கொள்கிறேன். இன்னும் நாம் போவோம். இது 1வது ஜெனரேஷன் தலைமுறையில் உங்கள் மத்தியில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நண்பர்களே, நேயர்களே, என் ரசிகர் பட்டாளமே, என் ரசிகர் கூட்டமே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை அப்படியே அமைக்கிறங்க. அன்பால வேண்டுகோள், அன்பு சாம்ராஜ்யம், அன்பாடு விசுவாசத்தோடு உங்களோடு இணைஞ்சு பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் கட்டளைகளை அதிகாரம் பண்ணலை, சர்வ அதிகாரம் பண்ணலை. உங்களோடு நண்பர்களாக விசுவாசத்தோடு உண்மையாக இப்படி ஒவ்வொரு ஜென்மமும் ஒரு ஜென்ரேஷனும் நான் உங்கள் மத்தியில் பேசிக்கிட்டு இருக்கேன். இது இந்த ஜென்ரேஷன் தலைமுறை 6வது ஜென்ரேஷன் தலைமுறை வரைக்கும் போயிருக்கு. இப்போ நடந்த விஷயம் இயற்கையான விஷயம். உலகம் ஆரம்ப காலகட்டத்தில் உள்ள பழைய பிளாஸ்பேக் சம்பவத்தை ப்ரோக்ராமாக உங்கள் மத்தியில் கொடுக்குறேன். 7வது ஜென்ரேஷன் தலைமுறையில் தான் எல்லா வாயில்லாத சீவங்களும் குரங்குகளும் விராட்டிஸு விதவிதமாக நம் உலகத்தில் பூமிக்கு மேலே உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருந்தது. அன்போடு பாசத்தோடு பணிவோடு உங்களோடு ஆசாவசமாக உண்மையாக விசுவாசமாக பழகிவிட்டேன். இதோடு இந்த ப்ரோக்ராமை நான் முடித்துக் கொள்கிறேன். அடுத்த ஜென்ரேஷன் தலைமுறையில் உங்கள் மத்தியில் நான் சந்திக்கிறேன். பாட்டை பற்றி ராகமும் எனக்கு தெரியாது, சங்கீதமும் தெரியாது. ஒரு சப்பரம் போச்சு ஏதாவது இதாச்சுன்னா இப்போ உள்ள காலத்தை சொல்கிறேன். பழைய பிளாஸ்பேக்கை நான் சொல்லலை. கொட்டடிச்சு வேட்டை போட்டு ஏதோ இப்போ உள்ள காலத்தில் பண்ணுவாங்க. நான் பேசுகிறது பழைய பிளாஸ்பேக்கு கதையை உலகம் ஆரம்பிக்கிற காலத்து உள்ள காலகட்டத்தை உங்கள் மத்தியில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இன்ட்ரெஸ்ட் ஆகிறதுக்கு நான் உங்கள் மத்தியில் பாலசுப்ரமணியன் அறிமுகப்படுத்துறதுக்கும் உங்கள்கிட்ட இன்ட்ரோடக்ஷன் ஆகிறதுக்கு தான் இந்த மாதிரி பாட்டுகளை கொடுக்குறேன். எனக்கு சங்கீதத்தை பற்றியும் தாளத்தை பற்றியும் இசையை பற்றியும் அவ்வளவு தெரியாது. ஏதாவது மக்கள் நம்மளை உலகம் முழுவதும் திரும்பி பார்க்கட்டுமேன்று ஆர்வத்தில் இந்த மாதிரி பாட்டை நான் படித்துக்கிட்டு இருக்கிறேன். ஏதாவது குற்றம் குறை தவறு உங்கள் மனசு அஞ்சலப்பட்டு கஷ்டப்பட்டுச்சுன்னா பணிவோடு உங்களோடு வேண்டுகிறேன், என்னை மன்னித்து கொள்ளுங்கள். இதோடு இந்த ப்ரோக்ராமை இந்த கதையை நான் முடித்து கொள்கிறேன். அடுத்த ஜென்ரேஷனில் தலைமுறையில் உங்கள் மத்தியில் நான் சந்திக்கிறேன். இது 80 வருஷம் 100 வருஷம் ஒவ்வொரு ஜென்மமாக ஒவ்வொரு தலைமுறையாக போய்கொண்டு இருக்கிறது. வணக்கம் நண்பர்களே, நேயர்களே, என் ரசிக பட்டாளமே, உண்மையாக விசுவாசமாக என்னை விரும்பக்கூடிய மக்களே, உங்களில் இருந்து நான் விடைபெறுகிறேன். போயிட்டு வாங்கம்மா, போயிட்டு வாங்க. இதோடு முடித்துக்கொள்கிறேன்.